வணக்கம், நான் உங்க சிலம்பரேஸ்வரர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம அடுத்த ஆறுபடை ட்ரிப்ல வந்து அடுத்தது திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். திருப்பரங்குன்றம் என்னடா என்ன இதுல எதுவுமே சம்பவம் ஆகணும்னு நினைச்சோம். இதுல காத்து இல்ல, பஞ்சரா இல்ல, சாப்பிடலையா தெரியாது. ஓகே, போயிட்டு வந்துட்டு யார் பிடிச்சு பார்க்கலாம். ஒருவேளை பஞ்சர்னா ஒண்ணுன்னா உனக்கு குளுக்கோஸ் தான் நினைக்கிறேன் முன்னாடி. சரிப்பா, 6 கடை அந்த வெற்றிகரமா 2 முடிஞ்சிருச்சு, 3வது வந்துட்டுமா. ஸோ ஒரே நாள்ல வந்துட்டு 3 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நீங்க இப்ப இதே அடுத்து வந்து 11 போறாங்க. ஒரு 11 எப்போ ஓப்பன் பண்றாங்கன்னு தெரியல. சரி, பணம் கழிச்சுட்டு போகலாம். வண்டி கழிச்சுட்டாங்க. இப்ப இங்கே கழிச்சிட்டு போனேன், அடிச்சு போனா போனா இல்லைனாலும் இல்லைன்னா சரியான சீடு. நேத்து 9 வரைக்கும் வண்டி எடுத்தோமா, நேத்து 9 வண்டி எடுத்தோம். இன்னைக்கு ராத்திரி 9 12 மணி வரையும் ஆகும் போல. இன்னும் முடியல. வண்டி வேற சர்வீஸ் விடாம போட்டு விரட்டிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வந்துட்டு எங்கடா கூட வந்தவங்க நல்லா கணக்கு கேட்டீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. சரி முடியலன்னு போயிட்டாங்க. ஒரு நாள் ரூம் போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நான் வழியே இல்லையே சொல்லிட்டு காயவே இல்லை. நான் தானே வாய்க்கடி எல்லாம் பண்றோம். சரி வாங்க, அப்படி மேல போலாம். மேல போயிட்டு போன அதாவது இல்லையாங்க, அதாவது தெரியல என்ன பார்ப்போம். இந்த கோயிலை பத்தி ஒன்றும் பெருசா எனக்கு தெரியாது. கிரௌடு இல்ல, இன்னும் பேசல. அங்க திருச்செந்தூர்ல ஹெவி கூட்டம். நீங்க பார்த்தா என்னன்னா இப்பதான் நிறைய போகிறாங்கன்னு தெரியும். டைலாக் போட்டதுல போடாது மேல போன அளவோட என்னன்னு தெரியல. என்னன்னு பாத்துட்டு அப்புறமா இருக்கு. மரத்துல செஞ்சு கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கு. கோயில் பத்தி அவரும் பெருசா தெரியாது. முருகனுக்குலாம் ஏன் தெரியுமா சந்தனம் அதிகமா பூசுறாங்க? அவரோட வேர்வை இருக்குல்ல, முருகனோட வேர்வை வந்துட்டு சந்தனத்துல வச்சுட்டு, சந்தனத்துல வந்து கிரீன் கலர்ல அது பெரிய ஒரு இதுன்னா அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால ஃபுல்லா சந்தனத்தை பூசிட்டு அந்த வேர்வுக்காக சந்தனத்தையே பூசுறாங்க முருகனுக்கு. இப்பதாங்க வெளியில கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். இங்க பார்த்தா கூட்டமா இருக்கு. இது வந்து பொது தரிசனம். பிரசாந்த் 20 தரிசனம் போயிடலாம்ல. சூப்பர் போயிடலாம். எவ்வளோ 100 இங்க சுத்திரம் போறதுல அங்க பழமுறை சில அடைச்சிருவாங்க. சரி போலாம், போட்டு போவாங்க. பொது தரிசனத்துல போனோம்னா நம்ம அடுத்த வாரம் தான் வெளியே போகும் போல. சார் நம்ம விரைவு தரிசனம் போயிடலாம். என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல. வண்டி எடுத்தோம், எதுக்காக இப்போ ஒரு ஏரியா போய் கோயில்பட்டி எதுக்கு போனா அங்க நம்ம போன அங்க போன டைத்துல நம்ம இங்க வந்து நேரத்துக்கு பெட்ரோல் 3 மாசம் ஆச்சு தம்பி. 3 மாசம் 10 மாசம் விடுங்க. ₹100 டிக்கெட் எடுத்து உள்ள வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டா சாமி கிட்டே வந்துட்டோம். வேற பொது தரிசனத்துல நின்று இருந்தோம்னா சிசிடிவி கேமரா கண்காணிக்கிறது. பொது தரிசனம் நின்றோம்னா நம்ம அடுத்த வாரம் தான் உள்ள வந்திருப்போம். அவ்வளவுதான், காசு போனா போதுங்க, சாமியை பார்த்தா போதும். அதனாலதாங்க காசா கொடுத்து அந்த ₹100 டிக்கெட் எடுத்து பேசாம உள்ள வந்துட்டோம். இங்க வந்து எப்படி போனோம்னு தெரியல. முருகன் கோயில மட்டுங்க ஏதோ கண்டபடி கட்டி வச்சிருக்காங்க. சோ ஓகே, சரி நான் அப்புறமா கண்டினியூ பண்றேன். உள்ள போலீஸ் பண்ண. சோ போய் 10 நிமிஷம் இருக்குமா,
10 நிமிஷத்துல சாமியை பாத்துட்டோங்க. ஆனா அவர் என்ன வேஷத்துல இருந்தாருன்னு தான் தெரியல ஐயா. ஒரே ஒரு துண்டு கட்டியிருந்தாங்க, அப்புறம் பக்கத்துல வேல் வச்சிருந்தாங்க. அவர் என்ன வேஷத்துல இருந்தாருன்னு தெரியல. சோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஏன் இப்பதான் போன மாதிரி இருக்கு, போயிட்டு திரும்பி அப்படியே வந்த மாதிரி இருக்கு. இப்பதாங்க போனோம், ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துலயே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சா மறக்காம அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா வண்டி காணோம். அங்க இருக்கு இருக்கு கடையே காணும். இருக்கு 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 கடை இருக்கு. சத்த நேரத்துல கடையே காணான்னு நானும் வண்டியை காணும், கடையவே காணான்னு இருக்காங்க. சரி, ஓகே. நம்மளோட இது என்ன கோயிலு? திருப்பரங்குன்றம். சார்லியோட வலது கால பாரு. ஐயோ, திருப்பரங்குன்றத்துக்கு முடிஞ்சு வச்சு அப்படியே இருங்க. சரி, பாடுபடுறானுங்க. அவன் பாட்டுக்கு திருவனா போறேன், நிப்பாட்டினா நிக்கிறேன், ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இவனை இன்னும் சர்வீஸே விடலடா, தானே கஷ்டமா இருக்கு. அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கான். இப்ப என்னன்னு தெரியல, பின்னாடி திராட்டல் பண்ணா ஏதோ வைப்ரேஷன் ஆகிற சவுண்ட் வேற கேக்குது, சவுண்ட் வேற கேக்குது. என்ன நட்டு கல் நூல்ஸ்னே தெரியல. ஆமாங்க, அப்புறம் 9:30 கிளம்பி 2 மணிக்கு நம்ம தூத்துக்குடி போய் ரீச் ஆயிட்டோம். அப்ப என்ன போக்குல போயிருப்போம்னு பாத்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. திருப்பரங்குன்றம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, பழமுதிர் சோலை தான். பழமுதிர் சோலையை முடிச்சுட்டு அங்க போயிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்றேன். லவ் யூ ஆல். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க.